ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ரசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ரொம்ப காரமான பூண்டு சட்னி. இதை நீங்கள் இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி, ஏன் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூண்டு ஒரு 25 பீஸ், சின்ன வெங்காயம் ஒரு 5 பீஸ், மிளகாய் வத்தல் ஒரு 15 பீஸ், நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு ரொம்ப டைம் ஆகாதுங்க. அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் 15 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 8லேருந்து 9 சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் கிரைண்டரில் மாற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் மீதி இருக்கிற 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு, கடுகு வெடித்ததும் அதில் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கெடாமல் இருக்கும். நமக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 3 நாள் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 3 நாளுக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். பூண்டு அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது எல்லாத்தையும் இதில் ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் நல்ல இந்த பூண்டு சட்னி நல்ல திக்காகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ சூப்பரான நமக்கு காரசாரமான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூண்டு சட்னியை நீங்கள் ஒரு 3 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.